ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். இன்றைக்கி உமா சேனலில் ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பச்சைப்பயிறு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதில் விட்டமின் B12 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது. வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக பச்சைப்பயிரை ரெகுலராக சாப்பிடுங்க. வெயிட் லாஸும் ஆகும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம பச்சைப்பயிரை அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதோ இல்லை எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றத விட நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டோன்னா அதனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி பச்சைப்பயிரை வச்சு பச்சைப்பயிறு போண்டா தாங்க செய்ய போகிறோம். பச்சைப்பயிரை 1 டே பிஃபோரே ஊற வச்சு ஒரு துணியில் போட்டு சுற்றி நைட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலைல பார்த்திங்கன்னா முளைக்கட்டி வந்திருக்கும். அதை எடுத்து அரைச்சி அதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரு. நம்ம அரைச்ச பச்சைப்பயிறு மாவில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிடிச்சி நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா செம்மையாக இருக்குங்க. வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு சிலவங்க மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சேர்ப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே சேர்க்க வேணாம். போண்டா நல்லா சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஆயிலுமே நிறைய இழுக்காது. நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.